தமிழ்நாடு எரிவளி இயக்கத்தினுடைய சூழலியல் உபகுழு சார்பாக உங்களை மீண்டும் ஒரு முறை வருக நான் வரவேற்று, பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலம் அமைக்கப்பட்டு 5 ஆண்டுகள் நிறைவு பெற்றிருக்கிறது. இந்த 5 ஆண்டுகளுக்குள் பல்வேறு திட்டங்கள் இங்கே கொண்டு வரப்பட்டு மாநில அரசினுடைய முயற்சி காரணமாக அவற்றிற்கான தடை என்பது ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது. ஆனால் இந்த பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலத்தில் 3 முக்கியமான பிரச்சனைகள் தான் இங்கே இது கொண்டு வரத்துக்கு காரணமாக அமைந்தது. 2010 அறிமுகப்படுத்தப்பட்ட மன்னார்குடி மீத்தேன் திட்டம் முதலாவது. 2வது நெடுவாசல் பகுதியில் வரப்பட்ட அந்த சிறிய எண்ணெய் கிணறுகள், அது தொடர்பான பிரச்சனைகள். அப்போ மக்கள் போராட்டம் 195 நாட்கள் மக்கள் போராட்டம் நடத்தினது ஒரு பக்கம். இதற்கிடையில் சாதாரணமாக இருக்கக்கூடிய கன்வென்ஷனல் அன்கன்வென்ஷனல் சொல்லக்கூடிய மரபு சாரா திட்டமாகிய ஷேல் எண்ணெய் எடுப்பதற்காக முயற்சி என்பது கடந்த 2015 குத்தாலம் பகுதியில் அதற்கான ஏற்பாடுகள் ONGC செய்யப்பட்டது. அன்றைக்கு அதற்கான சுற்றுச்சூழல் அனுமதி வாங்கும் போது மத்திய சுற்றுச்சூழல் அமைச்சகம் அதுல ஹைட்ரோ ஃப்ராக்கிங் சொல்லக்கூடிய நீரியல் விரிசல் முறை இருக்கு அப்படின்னு சொல்லி அந்த திட்டத்தை அதற்கான மக்கள் கருத்து கேட்பு கூட்டம் நடத்தி அதற்கான தனிப்பட்ட முறையில அதற்கான சுற்றுச்சூழல் பாதுகாப்பு திட்டங்களை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்கப்பட்டு இன்று வரை நிலுவையில் இருக்கக்கூடிய சூழல்ல ஒவ்வொரு ஆண்டும் மத்திய எரிசக்தி இயக்குநரத்தால அதனுடைய அறிக்கைகள் என்பது வெளியிடப்படும். அந்த அடிப்படையில் இந்த ஆண்டு வெளிவந்திருக்கக்கூடிய 2024-25 ஹைட்ரோ கார்பன் அந்த எடுத்தல் தொடர்பான அறிக்கையில ஒரு முக்கியமான விஷயங்கள், குறிப்பாக பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலத்துல ஷேல் எண்ணெய் மற்றும் எரிவாயு கிணறுகள் அமைத்ததற்கான ஒரு கூறுகள் அந்த அறிக்கையில இருக்கிறத நாம் பார்த்தோம். குறிப்பா இன்றைக்கு 3 இடங்கள்ல எண்ணெய் எடுப்பு பணிகள் ஷேல் முறையில எடுப்பதற்கான அந்த திட்டமிடல் என்பது தொடங்கப்பட்டு அது நிறைவு பெற்றதாக கடந்த 3 ஆண்டுகளாக குறிப்பிடப்பட்டு வந்தது. ஆனா பொதுவாக இன்னைக்கு பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலம் அல்லாமல் இன்றைக்கு தமிழகத்தினுடைய எண்ணெய் எடுப்பு பகுதிகளை காவேரி பேசின் அப்படின்னு தான் அது திருவள்ளூர் மாவட்டம் தொடங்கி கன்னியாகுமரி வரைக்கும் அதை காவேரி பேசின்ற ஒற்றை வார்த்தையில தான் அவங்க பயன்படுத்துறாங்க. இப்ப இந்த குறிப்பிட்டிருக்கக்கூடிய 3 இடங்கள் என்பது ஷேல் எண்ணெய் எடுத்து அந்த ஆய்வு கிணறுகள் அமைத்ததாக ONGC நிறுவனம் அமைத்ததாக சொல்லப்பட்ட 3 இடங்களாக, ஒன்று பெரியகுடி, இன்னொன்று திருவாரூர், 3வது அன்னவாசநல்லூர் அப்படின்னு 3 இடங்களை அவர்களுடைய அறிக்கையில குறிப்பிட்டிருக்காங்க. பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலத்துல எந்த ஒரு புதிய முயற்சிகளும் தொடங்கக்கூடாதுன்ற ஷரத்து இருக்கும்போது சாதாரண எண்ணெய் எரிவாயு எடுப்பதற்கான ஒரு திட்டமிடலாக இது தொடங்கப்பட்டு நடத்தப்பட்டிருக்கலாம் என்ற ஐயம் நமக்கு ஏற்படுகிறது. இதற்கான ஒரு ஷேல் எண்ணெய் எடுப்பது ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் மன்னார்குடி மீத்தேன் திட்டம் என்பது ரத்து செய்யப்படும் என்று அன்றைய பெட்ரோலிய அமைச்சர் தர்மேந்திர பிரதான் அவர்கள் குறிப்பிட்டிருந்தாங்க பாராளுமன்றத்திலேயே. ஆனால் இன்னைய வரைக்கும் அந்த அறிக்கையில அண்டர் ஆர்பிட்ரேஷன், அதாவது நடுவர் நீதிமன்ற தீர்ப்பாயத்திலேயே அது நிலுவையில் இருக்கு அப்படின்ற ஒரு செய்தியையும் இங்க சொல்லியிருக்கிறத நம்ம பார்க்க கடமைப்பட்டிருக்கோம். அதே போல சிறுவயல்கள் சொல்லக்கூடிய நெடுவாசல், வடத்தெரு மற்றும் காரைக்கால் அருகே இருக்கக்கூடிய தமிழக பகுதிகள், இந்த இடங்கள்ல 3 சிறு வயல்கள் வட்டாரங்கள் ஏலத்துக்கு விடப்பட்டது. அதற்காக தான் நெடுவாசல்ல மிகப்பெரிய போராட்டம் என்பது நடைபெற்றது. அந்த வயல்களை பொறுத்த வரைக்கும் இந்த அறிக்கையில குறிப்பிடப்பட்டிருக்கிறது PML அப்படின்னு சொல்லக்கூடிய பெட்ரோலியம் மைனிங் லைசன்ஸ்க்காக அவர்கள் காத்திருப்பதாக குறிப்பிடப்பட்டிருக்கிறது. இந்த 3 அம்சங்களையும் நமக்கு தெரிவது என்னவென்றால், DGH பொறுத்த வரைக்கும் இந்த 3 திட்டங்களும் தடை செய்யப்படும் அல்லது இங்க வராது அப்படின்னு மாநில அரசு உத்தரவாதம் கொடுத்திருக்கக்கூடிய சூழல்ல இது இன்னும் தொடர்ச்சியாக இந்த திட்டங்கள் செயல்படுவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக நம்ம பார்க்கிறோம். உடனடியாக நம்முடைய கோரிக்கை என்ன அப்படின்னா, தமிழக அரசு உடனடியாக இதுல தலையிட வேண்டும். குறிப்பாக ONGC 3 இடங்கள்ல ஷேல் எண்ணெய் எரிவாயு ஆய்வு கிணறுகள் அமைக்கக்கூடிய இடங்களாக சொல்லப்படக்கூடிய அந்த திருவாரூர் 31 ஒரு கிணறு, அதே போல பெரியகுடி 4 அப்படின்ற ஒரு கிணறு, அதே போல அன்னவாசநல்லூர் அப்படின்ற இந்த 3 கிணறுகள்லையும் உள்ள இடங்கள்ல உடனடியாக மாநில வல்லுநர் குழு அமைத்து ஆய்வு செய்யப்பட வேண்டும். ஏன்னா இந்த திட்டங்கள் செயல்படுத்துவதற்கு ஹைட்ரோ ஃப்ராக்கிங் முறை மூலம் மட்டும்தான் சாத்தியம் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லல. ONGC 2015 கொடுத்த அவர்களுடைய முன்சாத்தியக்கூறு அறிக்கையில சுற்றுச்சூழல் அமைச்சகத்துக்கு கொடுக்கப்பட்டது. தொடர்ந்து இதற்கான திட்டமிடல்கள் தான் அங்க நடந்துட்டு இருக்கக்கூடிய சூழல்ல இந்த 3 இடங்கள்லையும் ஹைட்ரோ ஃப்ராக்கிங் முறையில நடந்திருக்கக்கூடிய இந்த எண்ணெய் கிணறுகளை உடனடியாக மாநில அரசு ஆய்வு நடத்தணும். ஆய்வு நடத்தி அங்க என்ன மாதிரியான பாதிப்புகள் ஏற்படுத்துறத அதன் மேல் நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்றத நம்முடைய கோரிக்கையாக எடுக்கிறோம். அதே போல மன்னார்குடி மீத்தேன் திட்டம் ரத்து செய்யப்பட்டதாக இன்று வரை அறிவிக்கப்படல. அந்த திட்டம் ரத்து செய்யப்பட்டதாக
அறிவிப்பதற்கான கோரிக்கையை உடனடியாக மாநில அரசு முன்வைத்து அதை செயல்படுத்த வேண்டும். அதே போல நெடுவாசல் பகுதியில் இருக்கக்கூடிய அந்த PML அப்படின்ற அனுமதி மாநில அரசு வழங்கப்பட வேண்டியது இன்னும் நிலுவையில் இருக்கின்றதுக்காக மாநில அரசு நம்ம பாராட்டுறோம். ஆனா அதே சமயத்துல இந்த திட்டமும் ரத்து செய்யப்பட வேண்டும் என்பதுதான் நம்முடைய கோரிக்கை. அந்த அடிப்படையில காவிரி டெல்டா என்பது பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலமாக அறிவிக்கப்பட்டதனுடைய நோக்கம் என்பது இத்தகைய எதிர்மறை செயல்பாடுகள், வேளாண்மைக்கு எதிர்மறையான செயல்பாடுகள் இங்க நடக்கக்கூடாதுன்றதை நம்முடைய கோரிக்கையாக முன்வைத்தோம். நாம் எந்த ஒரு தனிப்பட்ட வளர்ச்சிக்கோ அல்லது எண்ணெய் எடுப்புக்கோ எதிரிகள் கிடையாது. ஆனா அதே நேரத்துல எந்த மாதிரியான திட்டங்கள் இந்த இருக்கக்கூடிய விவசாயத்தையும் இங்க இருக்கக்கூடிய நீர்வளத்தையும் கடுமையாக பாதிக்குதோ அதற்கு எதிரான செயல்பாடுகளை தொடர்ந்து தமிழ்நாடு அறிவியல் இயக்கம் எடுக்கும் என்ற அடிப்படையில தான் இத்தகைய செயல்பாடுகளை உடனடியாக, ஏன்னா ஏற்கனவே ONGCக்கு இங்க ஆய்வு செய்வதற்கு உலகம் இந்தியா முழுவதும் ஒரு 50 வட்டாரங்கள்ல ONGC ஷேல் எண்ணெய் எடுப்புக்கான ஆய்வுகள் நடத்தணும் அப்படின்றதுதான் மத்திய ஷேல் எரிவாயு கொள்கையினுடைய முக்கியமான கொள்கை. அப்ப அந்த அடிப்படையில தமிழகத்துல 9 கிணறுகள் அமைக்க வேண்டும் என்பது ONGCக்கு விடுக்கப்பட்ட பணி. அந்த பணியில 3 கிணறுகள் தோண்டப்பட்டிருப்பது என்பது காவிரி டெல்டா பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலத்துடைய செயல்பாடுகளுக்கு எதிரானதாக நாம் பார்க்கிறோம். உடனடியாக தமிழக அரசு இதுல தலையிட வேண்டும் என்பதுதான் நம்முடைய கோரிக்கை. அமைத்து ஷேல் கிணறுகள் அமைக்கப்பட்டதாக அறிவிக்கப்பட்டிருக்கக்கூடிய பெரியகுடி, திருவாரூர் மற்றும் அன்னவாசநல்லூர் இந்த 3 எண்ணெய் கிணறுகள் அமைவதற்கு வல்லுநர் குழு அமைத்து, ஏன்னா ஏற்கனவே அவர்களுடைய அறிக்கையில தெரிவித்திருப்பது ஹைட்ரோஃபிராக்கிங் சொல்லக்கூடிய நீரியல் விரிசல் முறையாக தான் இந்த ஷேல் ஆய்வு கிணறுகள் அமைக்கப்படும் அப்படின்னு சொல்லி, குறிப்பா இதே இடத்துல நம்ம ஒரு 5 ஆண்டுகளுக்கு முன்னாடி பத்திரிகையாளர்களை சந்திச்சோம். அதற்கான முக்கியமான செய்தி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ONGCக்கு 2020 L1 L2 என்று சொல்லக்கூடிய ஒரு வட்டாரத்துல ஒரு 24 கிணறுகள் ஆய்வு கிணறுகள் அமைப்பதற்கு மரபார்ந்த முறையில கன்வென்ஷனல் மெத்தட்ல அமைப்பதற்கான அனுமதி என்பது வழங்கப்பட்டிருந்தது. அது டிசம்பர் 2019 முடிவடைந்த சூழல்ல அதற்கான கால வரையறையை, சுற்றுச்சூழல் அனுமதியினுடைய கால வரையறையை நீட்டித்து அவர்கள் கேட்டிருந்தாங்க. அப்ப அவங்க குறிப்பிட்டிருந்தது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு கிணறு ட்ரில்லிங்ல இருக்கணும், ஏனைய 7 கிணறுகள் தொடங்கப்பட இருப்பதாக, அது குறிப்பாக அதற்கான நிலவெடுப்பு உள்ளிட்ட வேலைகள் இருக்கு, அதனால எங்களுக்கு எக்ஸ்டென்ஷன் வேணும்னு கேட்டிருந்தாங்க. அப்ப அந்த அடிப்படையில அந்த 7 கிணறுகள் அவங்க குறிப்பிட்டிருந்தது இந்த கிணறுகள் ஆழமா நோண்ட வேண்டிய அவசியம் இருக்கு, அதே போல அதிக வெப்பம் அதிக அழுத்தத்தில் இருக்கக்கூடியது அப்படின்னு சொல்லி ஏற்கனவே ONGCனுடைய அல்லது DGHனுடைய அந்த வரையறைப்படி பாத்தீங்கன்னா, இந்த அதிக அழுத்தம் மற்றும் அதிக வெப்பம் இருக்கக்கூடிய பகுதியாக காவிரி டெல்டால அவங்க குறிப்பிட்டது 2 வட்டாரங்களை குறிப்பிட்டிருந்தாங்க. ஒன்னு புவனகிரி வட்டாரம், இன்னொன்னு பெரியகுடி வட்டாரம். இப்ப இந்த கிணறுகள்ல ஒரு இடத்துல பெரியகுடியை குறிப்பிட்டு இருக்கிறதுனால உடனடியாக மாநில அரசு வல்லுநர் குழுவை அந்த பகுதிக்கு அனுப்பி அந்த கிணறுகளுடைய அமைத்த விதம் பத்தி ஆய்வு நடத்தணும் அப்படின்றத நம்முடைய முதல் கோரிக்கையா வைக்கிறோம். ஏற்கனவே இருக்கக்கூடிய 2 திட்டங்கள் இன்னும் நிலுவையிலேயே மன்னார்குடி மீத்தேன் திட்டமும் நெடுவாசல் திட்டமும் நிலுவையிலேயே இருப்பதாக தான் அவர்களுடைய அறிவிக்கையில தெரிவிக்குது. அதை ரத்து செய்வதற்கான நடவடிக்கையை ஏற்கனவே நம்ம நிலக்கரிக்காக ஒரு கோரிக்கையை மாநில அரசு வச்சிருந்தோம். அப்ப உடனடியாக 48 மணி நேரத்தில் அதற்கான சட்டமன்றத்தில் தீர்மானம் நிறைவேற்றி அந்த திட்டத்தை அந்த டெண்டர்ல இருந்து வெளியில கொண்டு வந்தது நம்முடைய மாநில அரசு. அந்த அடிப்படையில இந்த செயல்பாடுகளுக்கும் உடனடியாக ரத்து செய்து சட்டமன்றத்தில் தீர்மானம் நிறைவேற்றி அதை உடனடியாக ரத்து செய்வதற்கான ஆவணங்களை செய்ய வேண்டும். மன்னார்குடி மீத்தேன் திட்டம் மற்றும் நெடுவாசல் உள்ளிட்ட 3 இடங்கள்ல இருக்கக்கூடிய சிறு வயல்களுக்கான அந்த அனுமதியை ரத்து செய்யணும் அப்படின்றதுதான் நம்முடைய கோரிக்கை. 2020க்கு பிறகு எந்த புது செயல்பாடுகளும் செயல்படக்கூடாது அப்படின்றதுதான் நம்முடைய பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலத்தில் இருக்கக்கூடிய ஷரத்து. அந்த ஷரத்தை அனைவரும் பின்பற்றுவதற்குரிய நடவடிக்கையை எடுக்கணும் அப்படின்றத நம்முடைய கோரிக்கை. தமிழ்நாடு அறிவியல் இயக்கத்தை பொறுத்த வரைக்கும் போராட்டங்களுக்கு நம்ம இது போன்ற நம்ம அடுத்த கட்டமா இது போன்ற செய்திகள் நம்ம கொண்டு போறது நம்முடைய நோக்கம். அதற்கு மத்திய எரிசக்தி இயக்குநராக அறிக்கையை இந்த நிகழ்வுக்கு வந்துள்ள பல்வேறு அமைப்புகளின் பொறுப்பாளர்கள் மற்றும் மாநில துணைத் தலைவர் இந்த செய்தியை விரிவாக கொண்டு போறது மூலமா ஏற்கனவே ஊடகங்கள் மூலமா தான் இதற்கான தடை என்பது இங்கே ஏற்பட்டிருக்கு. அந்த அடிப்படையில கொடுப்பது அப்படின்றது நம்முடைய நோக்கம். அதனால நண்பர்கள் அனைவரும் முழுமையாக ஒத்துழைப்பு கொள்ளுமாறு நான் கொடுக்கிறோம். காவிரி டெல்டா என்பது பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலமாக அறிவிக்கப்பட்டது.
அந்த பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலத்தில் வேளாண்மைக்கு எதிராகவும் இங்கே இருக்கக்கூடிய இருக்கிறோம். இன்றைக்கு 3 திட்டங்கள் இதற்கு எதிரான திட்டங்களாக பார்க்கப்பட்டது. ஒன்று வந்து மன்னார்குடி மீத்தேன் திட்டம், 2வது வந்து நெடுவாசல் உள்ளிட்ட சிறுவயல்கள், 3வது வந்து ஷேல் எண்ணெய் எடுப்பு திட்டங்கள் வெளியில் இருக்கு. அதே போல சிறுவயல்களை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு அது PML சொல்லக்கூடிய பெட்ரோலியம் மைனிங் லைசன்ஸ்க்கான கோரிக்கையோடு அது நிலுவையில் இருக்கு.